நடுவர் அவர்களே, இந்தியா மட்டும் இல்ல உலகத்திலேயே எனக்கு மட்டும் அரசாங்கம் ஒரு சலுகை பண்ணியிருக்கு. தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுக்க எங்க போனாலும் ஹெல்மெட் போடாம போல போலீஸ் பிடிக்கவே பிடிக்காத ஒரே ஜாதி என்னுடைய. நான் போக எல்லாத்தையும் முடிச்சு நிறுத்திருக்காரு, என்ன மட்டும் சார் போங்க, நீங்க தான் வச்சிருக்கீங்களே போங்க, நீங்க தான் வச்சிருக்கீங்களே அதான் கோபமா ஒருத்தர் கேட்டா அது என்ன அவரை மட்டும் விட்டுறீங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காருப்பா, கேப்பா நீ வந்து இன்னொரு ஹெல்மெட் எதுக்குப்பா போடணும் விட்டுருக்கு. கோயிலுக்கு போய் மொட்டை போட்டது அந்த காலம், கோயிலுக்கு போய் மொட்டை போட்டது அந்த காலம், கோவிலையே மொட்டை போடுவது இந்த காலம் என்பது காலம் மாறி இருக்கா இல்லையா? இன்னைக்கு நினைச்சு பாருங்க. பெண்ணு மாற்றங்கள் எல்லாத்தையும் ஜாதகம் பார்த்து ஜாலியாக வாழ்ந்தது அந்த காலம். சரி சரி விடுங்க பிரச்சனையும் வேண்டாம் விடுங்க. ஜாதகம் பார்க்காம ஜாலியா வாழ்ந்தது இந்த காலம். ஆனா அன்னைக்கு அந்த இன்னைக்கு காலம் எப்படி மாறி போச்சு. ஒருத்தன் பார்த்து இவரோட பிழைக்க முடியாதுன்னு போறது இந்த காலமா மாறி போச்சு. விவாகரத்து அதிகமாக இருப்பது இந்த காலமா இருக்கு. அன்னைக்கு அப்படி அல்ல, மகிழ்ச்சி நிறைந்த காலமாக அந்த காலம் இருப்பதற்கு அடிப்படை காரணம் எதையும் எதிர்பார்க்காத வாழ்க்கை. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று வாழ்ந்த வாழ்க்கை. ஐயா இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் கையால இயல் துறையில விருது பெற்ற ஒரே பெருமைக்குரிய தமிழ் அறிஞர் நம்முடைய திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவரே ஒரே பள்ளியில் படிச்சவங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவரும் ஒரே பள்ளியில் படிச்சவங்க. எவ்வளவு புகழ் பெற்ற அந்த மண்ணிலே இருந்து வருகை வந்திருக்கிறார். 1000 பிறை கண்டவராக இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார். நம்ம முன்ன அனுபவம் மிக்கராக உட்கார்ந்திருக்கார். அந்த காலம் தான் அவருக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறது. இன்றைக்கு அவர் நமக்கு தீர்ப்பு சொல்வதற்காக திருவாரூர் இருக்கார் அப்படின்னா அந்த காலம் அவருக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறது. 90 வயது நிரம்பிய பின்னும் தீர்ப்பு சொல்லுகிற பெருமைக்குரிய ஒரே நடுவர் எங்கள் நடுவர் திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா ஒருத்தர் தான் சொல்லப்படும். கேட்க முடியுமா? நீங்க 30 வயதுல ஹார்ட் அட்டாக், 30 வயதுல சார் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக். பிறக்கிற குழந்தை சுகரோட பிடிக்குது, பிறக்கிற குழந்தை பிரஷர். அறுவை சிகிச்சை இல்லாத வீடே இல்லை இன்னைக்கு. நீங்க நம்ம எங்க பார்த்தாலும் சுத்தி சென்னைக்கு ஒரு தடவை போகும்போது 1 மணி நேரம் ஆக எங்க சுத்தி பைபாஸா போட்டிருக்காங்க. எங்க போனாலும் பைபாஸ். அப்படி போனா உடனே போய் சேர்ந்துடலாம். சுத்தி பைபாஸ். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் அறுவை சிகிச்சை முடிஞ்சோன்னு போய் பில் போட்டு கேட்டார். உடனே அந்த கவுண்டர்ல பில் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டே வந்தார். ஒவ்வொன்றா படிச்சு பார்த்துட்டே வந்து கீழே வந்து டோல் ஃபீஸ் அப்படின்னு 5000 போட்டிருந்தான். டோல் ஃபீஸ் போட்டிருக்காங்களே, அவன் மெடிசனுக்கு ஃபீஸ் போடுவான், சர்ஜரிக்கு ஃபீஸ் போடுவான், எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஃபீஸ் போடுவான். இவர் என்ன டோல் ஃபீஸ் அப்படின்னார். பண்ணது பைபாஸ் சர்ஜரி. எனவே பைபாஸ்ல வந்தங்காட்டி டோல்கேட்ல பணம் கட்டணும், அதுக்காக 5000 ரூபாய் போடு அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு பைபாஸ்ல போறமே இல்லையா? வீட்டுக்கு வீடு பைபாஸ் சர்ஜரி இல்லாத வீடுகளே இல்லை என்று மாற்றி காட்டி இருக்கிறது இன்றைய உலகம் என்பது நம்ம பார்த்து கொண்டுதானே இருக்கு. வசதியோடு வாழ்வது அந்த காலம் தான். இந்த காலம்னு இன்னைக்கு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் எந்திரமா இருக்கு, சுத்தி எந்திரமா இருக்கு.
சமையல் ரூம்ல போனா எந்திரமா இருக்கு. எங்க போனாலும் துணியை துவைப்பதற்கு வாஷிங் மிஷின், புளியருக்கு மிக்சி, கிரைண்டர், சக்கரம் இருக்கு. வசதிகளோடு வாழுகிறோம். ஆனால் அன்றைய காலம் எதுவுமே இல்லை. ஆனால் வசந்தத்தோடு வாழ்ந்தது அன்றைய காலம். வசதியோடு வாழ்வது நல்லதா, வசந்தத்தோடு வாழ்வது நல்லதா என்பதை நீங்க நினைச்சுக்கலாம். என்று சொல்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு குழந்தைகள் இல்லாத வீடு, வீடு முழுக்க குழந்தைகள் இருந்தது அந்த காலம். வீடு முழுக்க குழந்தைகள் தான். உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா ஆச்சாரத்தில் பத்து இருக்கு, பெட்ரூம்ல பத்து இருக்கு, எல்லாம் கொல்லப்புறத்துல பத்து, எல்லாம் 10, 20, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை. 15 டிக்கெட் இல்லாத வீடே கிடையாது. நல்ல வீடு. இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு 15 வருஷம் தவம் இருக்க வேண்டியதா. ஒரு பிள்ளைக்கு 15 வருஷம். ஆனா ஒரே வீட்டில் 15 பிள்ளைகளை பெற்ற தாய் வாழ்ந்த மண் என்றால் அதுதான் அந்த காலம் என்பது பெருமைக்குரியது அல்லவா? அன்னைக்கெல்லாம் வழி வந்தா பிரசவம், வழித்தால் பிரசவம். இன்றைக்கு கிழித்தால் தான் பிரசவம். எது வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை? நினைச்சு பாருங்க. நீங்க நாத்து நட்ட பெண்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம். நாத்து நட்ட பெண்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம். இன்னைக்கு நைட்டி ஓட்ட பெண்கள் வாழுகிற காலம் தான் இந்த காலமா மாறி போச்சு. இன்னைக்கு நினைச்சு பார்க்க வேண்டாமா? கணவன் மனைவிக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. அடேங்கப்பா, பையன் கூட சொல்றான், பொம்பளைக்கு ஆண்டவன் பெண்களுக்கு அதிகமா சோதனை வைப்பான், ஆனா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான். ஆனா ஆண்களுக்கு மட்டும் சோதனையே வைக்க மாட்டான், கடைசியில கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அதை விட சோதனை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. மனைவி சொல்ற கணவனை பார்த்து, ஏங்க ஏங்க வாழ்க்கையில நடக்க கூடாது ஒண்ணு நடந்துருச்சு. என்னன்னு? கல்யாணம் தான் நடக்க கூடாது ஒண்ணு நடந்துச்சு. ஜோசியக்காரர்கிட்ட போய் இன்னைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறோமே, நம்ம கோவை சத்தியா வந்திருக்க ஜோசிய சிராமணி அந்த அம்மா, அவர்கிட்ட போய் ஜாதகத்தை ஒருத்த கொடுத்தான். ஜாதகத்தை புரட்டி பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு தோஷம் இருக்கு, தோஷம் இருக்கு, தோஷத்தை போக்குறதுனா என்ன பண்ணணும் அம்மணி அப்படின்னு கேட்டோன்னு, தோஷம் போனோம்னா கல்யாணம் பண்ணுங்க, தோஷம் போயிடும்னா உடனே அவனும் கல்யாணம் பண்ணா படாத கஷ்டப்பட்டு ஒரு நாள் சித்தோட்டுக்கு பக்கத்துல நிகழ்ச்சிக்கு போற போது நடு வழியில நிறுத்தி இந்த அம்மாவை டாக்டர் புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டா, ஏமா நீ தான் ஜாதகத்தை பார்த்த என்ன சொன்ன? தோஷம் இருக்கு, கல்யாணம் பண்ணா தோஷம் போயிடும்னு சொன்னையே அப்படின்னு இந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்லிச்சு. ஆமா போயிருக்கோம்ல அப்படின்னா. என்னடி போயிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன தோஷம் சந்தோஷம் அது போயிருக்கோம்ல, அதுக்குதான் கல்யாணம் பண்ண சொன்னேன்னு. இப்படி ஏமாற்றுகிறவர்கள் வாழுகிற காலம் இன்றைய காலமாக மாறுகிறது. எனவே மகிழ்ச்சி, மன நிறைவு எங்கே இருக்கிறது என்றால் அந்த காலத்தில் தான் இருக்கிறது. ஆனந்தமாக வாழ்ந்தோம், ஆரோக்கியமாக வாழ்ந்தோம், உறவுகளோடு வாழ்ந்தோம், அப்பா அம்மாவோடு வாழ்ந்தோம், மதிக்கத்தக்க வாழ்ந்தோம். சாதாரண ஏழை குடிசையில் இருந்தாரு, நிம்மதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வீடு கட்டி ஆடம்பரமா பங்களா கட்டி இருக்கோம். ஹால் உள்ள நுழைஞ்சா 20க்கு 20 ஹால், பெட்ரூம் அது 16க்கு 16, டபுள் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், அட்டாச் டாய்லெட். ஆனா மனைவி மட்டும் அட்டாச் ஆகாத வைஃப் இருக்கான்னா இதுக்கு பேரா வாழ்க்கை? இதுக்கு பேரா வாழ்க்கை என்பது? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து
நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்று அந்த காலத்தை அசை போடுகிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி மன நிறைவு தந்திருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலம் எப்படி இருக்கு, இந்த காலம் எப்படி இருக்கு? நாற்று நட்டது அந்த காலம், நைட்டி போடுறது இந்த காலம். எப்படி இருக்கு பாருங்க. தோஷம் சந்தோஷம். அந்த காலத்துல கலைவாணர் NS கிருஷ்ணன் சினிமாவில் நடிப்பார், நகைச்சுவை நடிகர். கிணத்து மேல அந்த அம்மா உட்கார்ந்துருக்கோம், அவரு துணி துவைக்கிற கல்லில் உட்கார்ந்துருப்பார். அந்த அம்மா கேட்கும், தோஷம்னா என்னங்க, சந்தோஷம்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும். தோஷம் சந்தோஷம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? NS கிருஷ்ணன் சொல்லுவாரு, இப்ப நீ கிணத்து மேல உட்கார்ந்து இருக்கீல, உன்னை நான் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டேன்னா தோஷம், நீயாவே விழுந்துட்டீங்கன்னா சந்தோஷம். தோஷம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன? இப்படிலாம் இருக்கே, அந்த காலம் அப்படி இருந்தது, இந்த காலம் இப்படி இருக்கே என்று அவருடைய ஆதங்கத்தை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு, ஜாதகம் பார்த்து நீங்க என்னமோ சொன்னீங்கன்னு சொல்லி சொல்றாருமா, கஷ்டம் வந்துட்டு அந்த மாதிரி. இப்போ இவைகளுக்கெல்லாம் விடை சொல்வதற்காக நம்முடைய தமிழருவி முனைவர் பொன் பூங்குடி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை இன்றைய வாழ்வுதான் நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வாழ்வு என்று பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முத்து கொருவித்து குருபர என போதும் முட்கட்பர மட்கச் சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிவேன. சென்னிமலை வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி அதன சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளிதானாட அவளோடன்று அதிர வீசி வாதாளும் விளையிலேறுவாராட அருகூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருகுவாடுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் அப்பனே மயிலுமாடி நீயாடி வரவேணும் சண்முகா மயிலுமாடி நீயாடி வரவேணும் என்று சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நம்முடைய பட்டிமன்றத்துக்கு அழைத்து பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிகப்பெரிய தமிழ் ஆளுமை, மிகப்பெரிய தமிழ் புலவர் அவர்களுடைய பட்டிமன்றத்தில் பேசுவதே நான் பெரும் வேறாக கருதுகிறேன். அத்தகைய நடுவர் அவர்களே, பட்டிமண்டபத்தின் பாங்கறிந்து ஏறி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு கூட்டமாக தேர்னா கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, தேர்னா கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஊர்னா கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊரே ஒரு பட்டிமன்ற நகைச்சுவை பட்டிமன்றத்தை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அருளோடும் பார்க்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவனுடைய அடிவாரத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த பக்த கோடி பெருமக்கள் என்று சொன்னால் இங்கு பேசுவதே, இந்த மண்ணில் இன்று பேசுவதே நான் பெருமையாக கருதுகிறேன். ஐயோ, நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க, மகிழ்ச்சி மன நிறைவு. அந்த காலமா இந்த காலமா, இதான் கேள்வியா இருக்கு. இதுல எங்க அரசையா என்ன ஒரு குற்றச்சாட்டு தெரியுமா? அரசையா அந்த காலத்துல நீ
நீங்க இந்த மைக் இல்லாம பேசியிருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கேட்டிருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு இந்த மைக்கோட பேசுறதுனாலதான் 1000 பேருக்கு கேக்குது. இதோ நம்மையும் அழகாக வைத்து எடுத்துக்கொண்டிருக்காங்க பாருங்க யூடியூப் சேனல் சென் டிவி தானே உங்களோட. இந்த யூடியூப் சேனல்லாம் எடுத்து உலகம் முழுவதும் நம்மளுக்கு